ஒரு 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள் தான் இனி வக்புக்கு வந்து கொடையாக நிலத்தை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இந்த சட்ட திருத்தம் சொல்கிறது. அப்போ இவர் 5 வருடம் வந்து இவர் இஸ்லாத்தை பின்பற்றிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான சான்றிதழை இனி அரசாங்கத்துக்கிட்ட தான் வாங்கணுமா அப்படிங்கிற கேள்வி இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கு. இல்ல நீங்க நான் சொல்றது நடக்கலைன்னு சொல்லாதீங்க. பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பேசியிருக்காங்க சார் விவாதத்துல. நீங்க தலையாட்டினீங்கன்னா இல்லன்னு அர்த்தமா என்ன? இல்ல பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சிகளுக்கு பேசுறதா வேலை சார். என்ன பேப்பர் தான்? பேப்பர்ல இல்லாததான் உறுப்பினர்கள் பேசுவாங்களா என்ன? என்ன பேசுறீங்க நீங்க? பேசுறது மட்டும் தான் எதிர்க்கட்சிகளுக்கு வேலை, அரசாங்கத்துக்கு தான் பொறுப்பு சார். இங்க இந்த சட்டம் சொல்லுது சார். சார் 4 persons of national eminence சொல்லுது. 1 each from the fields of administration and management, financial management, engineering and architecture and medicine சொல்லுது. இந்த நபர்கள் எல்லாம் இந்த வக்ஃப் வாரியத்திற்குள் ஏன் கொண்டு வரப்படணும்? ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது அண்ணன் வந்து ஹென்றி அண்ணன் வந்து ஒண்ணு நல்லா சொன்னாங்க, இன்னொன்னு அவர் வந்து அவருடைய சிந்தனை போக்கில் சொல்லிட்டாரு. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது அதற்கு கீழ்நிலையில உள்ள அதிகாரிகளை கூட டைட்டில டிசைட் பண்ண முடியாது. அவர் உங்களை வழக்கறிஞர் இருக்கிறதுனால சொல்றேன். அதுலயும் நில பரிமாற்றங்களில் நீண்ட அனுபவம் உள்ளவர் என்கிற அடிப்படையில் சொல்றேன். மாவட்ட ஆட்சித்தலைவரோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ அல்லது எந்த அதிகாரியுமே டைட்டில டிசைட் பண்ண முடியாது. டைட்டிலை யார் டிசைட் பண்ணா, அதாவது நில உரிமையை தீர்மானிப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா உரிமையியல் நீதிமன்றங்கள். அது உரிமையியல் நீதிமன்றங்கள், மேல்நிலை நீதிமன்றங்கள் தான் பண்ண முடியும். அது அண்ணன் ஹென்றி அவர்களுக்கு தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, இதுல நீங்க ரொம்ப அண்ணன் கூட நீங்க ஆவேசத்தோட சொன்னீங்க 5 ஆண்டுகள். நான் என்ன சொல்றேன், இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அவர் உண்மையிலேயே அல்லாவின் வழியை பின்பற்றி அந்த மதத்துல இணைகிறாரா அல்லது ஏதாவது ஒரு வர்த்தக நோக்கத்தோடு நோக்கத்தோடு இணைகிறார் என்பதற்கு 5 ஆண்டுகள் அவர் இருக்க அந்த மதத்துல இருக்கணும். அல்லது இவர் உள்ளே நுழைந்து அந்த மதத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே பாரம்பரியமாக அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தொந்தரவு செய்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு இது செய்திருக்கு சர்க்கார். ஒண்ணு. ரெண்டாவது, இதுல ஒண்ணுமே நடக்கலன்னு நீங்க ரொம்ப ஆத்திரமா போட்டு இதை ஒரு பெரிய டிபேட் ஆக்கி இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு முடிவு செய்திருக்கு. இல்லன்னு இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளான கேள்வி. இப்போ முழுக்க முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்காக கொடுக்கப்பட்ட கொடை குறித்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போர்டு. இந்த போர்டு இவ்வளவு காலமாக அப்படிதான் முஸ்லிம் சார்ந்தவர்கள் தான் இதுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து இதுல என்ன பண்றீங்கன்னா, ஒன் ஆஃப் த அட்வொகேட் நேஷனல் எமினன்ஸ் சொல்லிட்டீங்க. அவங்க முஸ்லிமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 4 persons ஆஃப் நேஷனல் எமினன்ஸ், 1 each from the field, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், என்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சர் அண்ட் மெடிசன் கொடுக்குறீங்க. நீங்க இவர்களை எல்லாம் நீங்க வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் நீங்க இதுக்குள்ளார கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? இத யார் வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் எதுக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்க? இன்னைக்கு கூட இல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களை தவிர மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இந்த ஆட்ல எதுல சொல்லி இருக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல இங்க மேல இல்ல சட்டத்துல இங்க பாருங்க, நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க கிளாஸ் 1ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, 3 persons to represent Muslim organization having all India character and national importance அப்படின்னு அந்த இடத்துல முஸ்லிம்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. சரியா? அடுத்தது என்ன சொல்றாங்க, 3 persons who are eminent scholar in Muslim lawன்னு கொடுத்துறாங்க. இதெல்லாம் முஸ்லிம்ஸ் தான். கீழே இருக்கிறதெல்லாம் முஸ்லிம் கிடையாது. அப்படின்னா அங்கேயும் முஸ்லிம் எழுதி இருக்கணுமே. நான் ஒண்ணு கேளுங்க, நான் அதாவது நான் முஸ்லிம் கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி எதுல சொல்லி இருக்காங்க? நான் முஸ்லிம்னு எழுதி இருக்கு. இல்ல இருக்கு. நீங்க இல்லன்னு சொல்லாதீங்க. சட்டத்துல இருக்குது. நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணா ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. அதுல வந்து நான் படிக்கிறேன். நீங்க இல்லன்னு சொல்லாதீங்க. நீங்க இங்க பாருங்க, the provided further the 2 members appointed under this section shall be non-Muslim. இது என்ன அர்த்தம்?
அதாவது நான் ஒன்னே ஒன்று கேளுங்க, ஒரு கலெக்டர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் தனியா எங்க ஆட்கள் வந்துடுறாங்க. அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. நீங்க அங்க கலெக்டர் வந்துடுறாங்க. நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்கன்னு. இங்க நீங்க முஸ்லிம் அல்லாதவர்களை எல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற ஆர்கிடெக்ட் இருக்கு, இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற பொறியாளர், இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற பெண்கள் பெண் சகோதரிகள் அவங்களே இதுல உறுப்பினர் வரமாட்டாங்கன்னு நீங்க ஏன் வந்து அப்படிப்பட்ட ஒரு கருத்தை திணிக்க முயற்சிக்கிறீங்க? அது கிடையாது. இஸ்லாம் மார்க்கத்துல இன்னொன்று கேளுங்க சார், இந்த இஸ்லாம் மார்க்க சொத்துக்களை அதுல வரக்கூடிய வருமானத்தை அரசாங்கம் அரசு நிர்வாகத்திற்கு எடுத்துக்கணும்னு எந்த இடத்துல சொல்லியிருக்கா சார்? எந்த இடத்துலயாவது இஸ்லாம் சரியா நிர்வாகம் பண்ண நாட்டையே மாத்தி அமைச்சர் முடியும் இன்னைக்கு அமைச்சர் சொல்லி இருக்காரு. நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார், உங்களுக்கு பழனி கோயில்லையோ திருப்பதி கோயில்ல எல்லா இடத்துலயும் நடக்கிற வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் அரசுக்கு எடுத்து செலவு பண்ணலாம். ஆனா இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள சொத்துக்களை அவர்கள் நிர்வகிக்கட்டும், அவர்கள் சமூகத்திற்கு பயன்படுத்தட்டும். அந்த சமூகத்தில் இருக்கிற ஏழைகள், அந்த சமூகத்தில் இருக்கிற துன்பப்படுகிறவர்கள் அல்லாஹ்வை சொல்லி இறைவன் ஏக இறைவன் அல்லாஹ்வை சொல்லி அல்லாஹ்வை வழிபட்டு தொழுது கொண்டிருக்கிற துயரப்படுகிற அந்த சமூகத்து மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. நீங்க எல்லாம் பாராட்டணும், மாலை போட்டு மரியாதை பண்ணணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணி ஒரு பயத்தை பீதிய இந்த மக்கள் மத்தியில மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இடத்தின் பெயரால், மாநிலங்களின் பெயரால் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுவது எதிர்கட்சிகளுக்கு வேலையா போச்சு. இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோருக்குமான தலைவர் பிரதமர் மோடி, எல்லா மதத்திற்குமான தலைவர், எல்லா சமூகத்திற்குமான தலைவர், எல்லா மாநிலங்களுக்குமான தலைவர், 142 கோடி மக்களுக்குமான தலைவர். எங்களுக்கு பாகுபாடே கிடையாது. இஸ்லாமியத்தை இன்னைக்கு போபால்ல இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெண்கள் ஆயிரக்கணக்கில் இதெல்லாம் இந்த டிராமாலாம் எங்களுக்கு தெரியும் சார். நாங்கெல்லாம் இதே மாதிரி தான் இந்த மாதிரி எத்தனை பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க இதே நீங்க இந்த முத்தலாக் சட்டம் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகும்போது இந்தியாவோட பெரிய நியூஸ் நேஷனல் ஏஜென்சி என்ன நியூஸை பப்ளிஷ் பண்ணணும்னு தெரியும். இன்னைக்கு இந்த பில் பாஸ் ஆகும்போது கொண்டாட்டத்தை எப்படி அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு தெரியும் எங்களுக்கு. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல போபால்ல நடந்தது மட்டும் நீங்க வச்சுட்டு பேசாதீங்க. என்ன அண்ணா, நான் ஒன்னே ஒண்ணு கேளுங்க. நீங்க வந்து பார்வை குறைபாட்டிற்காக போடுகிற கண்ணாடியில எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க மஞ்சள் கண்ணாடியே போட்டு பார்க்கும் போது அதுக்கு நாங்க எப்படி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாக முடியும்? இல்ல, பார்வை எப்பொழுதுமே நீங்க பார்வை வித்தியாசமாக வேறுபாடாக இருக்கிறது. எங்களுக்கு 142 கோடி மக்களும் இந்தியாவினுடைய மக்கள், எல்லோரும் உருவாய் பிள்ளைகள், இந்திய மக்கள், சுதந்திரத்திற்காக பாடுபட்ட இஸ்லாமியர்கள். பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு போகாமல் இந்தியாவில் தங்கியிருந்த இஸ்லாமியர்கள் எங்கள் சகோதரர்கள். இன்னைக்கும் முஸ்லீம் ரெஜிமெண்ட் இருக்கு. ராணுவத்துல முஸ்லீம் ரெஜிமெண்டே இருக்கு, சீக் ரெஜிமெண்ட் இருக்கு. அதனால முஸ்லீம் கிறிஸ்தவர் இந்து பிரிக்காதீங்க. இந்தியா ஒன்றுபட்ட நாடு. நீங்க எங்க முஸ்லீம் ரெஜிமெண்ட் இருக்குது? நீங்க என்ன பஞ்சாப் ரெஜிமெண்ட் இருக்கு, ராஜஸ்தான் ரெஜிமெண்ட் இருக்குது, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்குது, இப்படிதான் இருக்குது. நீங்க என்ன நீங்க கதை விட்டுட்டு இருக்கீங்க? நீங்க லைவ்ல உட்கார்ந்துகிட்டு எங்க இருக்கு முஸ்லீம் ரெஜிமெண்ட் எங்க இருக்குது? ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருக்கு. எங்க ஊர்ல இருந்து 4 பையங்க, 4 இஸ்லாமிய பையங்க. கேளுங்க சார், எங்க ஊர்ல இருந்து 4 பையங்க இஸ்லாமியர் பையங்க. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த 4 பேரு மிலிட்டரியில ஆபீசரா இருக்காங்க. இல்ல, ஆபீசரா இருக்கிறதுக்கும் நீங்க வந்து முஸ்லிம் ரெஜிமெண்டே இருக்குன்னு நீங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. முஸ்லிம்கள் கேளுங்க, முஸ்லிம்களும் ராணுவத்தில் பணியாற்றுகிறார்கள். அத நீங்க சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல சார் எங்களுக்கு. அது நீங்க சொல்லிதான் தெரியுமா? நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. நீங்க எங்க பிரிவினைவாதியா நீங்க வந்து அடையாளப்படுத்த முயற்சிக்காதீங்க. இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரே தலைவர் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி. இதை யாராலும் மாற்ற முடியாது. நல்லது. இதுல ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். மாநில அரசு விரும்புகிறவர்களை இந்த கமிட்டியில சேர்த்துக்கலாம். அப்படியெல்லாம் பண்ண முடியாது சார். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நீங்க சட்டம்லாம் அப்படி சொல்லல.
நீங்க இங்க பாருங்க மொத்தம் 40 பக்கம் இன்னைக்கு பில்லு சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த 40 பக்கத்துல மாநில அரசு விரும்பியவர்கள் இல்ல, அந்தந்த மாநில அரசு, ஐயோ அண்ணே, நீங்க தயவு செஞ்சு, நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு இந்த மசோதாவை படிங்க. நீங்க சொல்ற எதையுமே இந்த பில்லு சொல்லல. அதாவது 1963 லேண்ட் சீலிங் ஆக்ட் பாருங்க. கொஞ்சம் இணைப்புல இருங்க.